இதை நான் கவர்ச்சியாக வந்துவிட்டேன் என்று சொல்கிறார்கள். கோபப்படுறாங்களா? தப்பு தானே. அவர் மண்டேலா மாதிரி 27 ஆண்டு சிறையில் இருந்து வந்துட்டாங்கள. எண்ணற்ற தியாகங்கள், எண்ணற்ற வழக்கு, பல சிறை கொட்டடிகள், அனுபவம். அப்புறம் 200 கோடியில் 100 கோடியை சல்மான் மாதிரி வாங்குற சம்பளத்தை பாதிய மக்களுக்கு கொடுத்து கொடையா கொடுத்து மக்களின் இதயத்தை வென்று வந்துட்டாங்க. சினிமா டு சிஎம் எளிதாக டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இல்லை, அதனால உங்களுக்கு தெரியல, கோவம் வருது வேற. சரி, என்னதான் தகுதி சொல்லுங்களேன் சிஎம் சார். சிஎம் சார், நீங்க உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்கு. ஒரே ஒரு காரணம், நீ வேணும் அவங்க ஆளு இருக்கு. ஒரே ஒரு காரணம், சினிமாவில் நடிச்ச விட்டது. 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாச்சு தருன்னு நம்புது. ரஜினிகாந்த் அவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது, அண்ணன் கமலஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம். எம்ஜிஆருக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடம் இருக்கு, மதிப்பிடிக்க மாட்டேன். சீரு தம்மடிக்கிற அழகை பார்த்து தனலிச்சிங்க இரும்பிச்சிங்க. ஏதோ ஒரு கருமம். எம்எல்ஏவே நின்றுக்கிட்டு நான் எம்எல்ஏ வெளியூருக்கு போயிட்டாங்கன்னா நம்பிட்டு வருது சனம். ஏன்னா சனந்தே நம்ம தான் எம்எல்ஏன்னு தெரியலடா, தெரியல. முதல்வருக்கே தெரியாது எத்தனை பேர் எம்எல்ஏ, எவனுக்கு சீட்டு கொடுத்தா எந்தெந்த தொகுதி ஓட்டு போட்டவனுக்கும் தெரியல, சீட்டு கொடுத்து நிறுத்தினவனுக்கும் தெரியாது யார் எம்எல்ஏ. எங்க மொத்த பேரையும் அப்படி சொல்லு 108 பேர், 107 பேர். மக்கள் விரோத ஆட்சியை மக்கள் விரோதம். எது மக்கள் விரோதம்? ஒருத்தர் 2 தொகுதியில நிக்கிறதாண்டா முதல் மக்கள் விரோதம். இன்னொரு ஜனநாயகத்தில் இன்னொருக்கான வாய்ப்பு பறிக்கப்படுகிறது, முதல் விரோதம். இரண்டாவது, நீங்க 2 தொகுதியில் வென்று ஒரு தொகுதியை பதவி விலகிற போது வலுக்கட்டாயமான ஒரு இடைத்தேர்தல் திணிக்கப்படும். அந்த தேர்தலுக்கு குறைஞ்சது 10 நாள் 15 நாள் விடுமுறை விடணும். அங்கே இருக்கிற அதிகாரிகள் வேலை செய்யணும், அங்கே இருக்கிற பள்ளி கல்லூரி விடுமுறை விடணும், எல்லா அதிகாரிகளும் வேலை செய்யணும். அதுக்கு குறைஞ்ச 20 கோடி செலவு. நீங்கள் விலகிறதோட இல்லாமல் பல பேரை விலக சொல்லி வேற சேர்த்துட்டீங்க. ஏன்னா நீங்கள் தூய சக்தி இல்லை. நீங்க அது ஓர சக்தி, தூர சக்தி, பார சக்தி, ஏற சக்தி, ஓர சக்தி. எங்க ஊர்ல வருவாங்க குடுகுடுப்புக்கு, நல்ல காலம் பிறகு நல்ல காலம் ஏதோ அதுல கடைசி இதை மறந்துட்டாப்ல. தூந்து போன சக்தி அது. நசீருதீன் சார் சொல்றாப்ல, புகழ்பெற்ற நடிகர், உங்களுக்கு இந்த நகரம் தீப்பற்றி எரிகிறதுல வருத்தம் இருக்கு, எனக்கு இந்த பைத்தியக்காரன் தீப்பற்றி எனக்கு கொடுத்துருக்கிறது. அது மாதிரி கொடுமையான ஒரு கூட்டம்டாது. அவர் அடிக்கிறாப்ல, இதில் கோவச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு சிஎம் சார்? இதில் நீங்கள் கோவச்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒத்துக்கிறங்க மனச்சான்று. நீங்கள் தான் பெரிய நேர்மையான சிகரம் ஆயிடுச்சு. எதா இருந்தாலும் பழைய எங்கள் ஊரில் எங்கள் அத்தை பொண்ணுலாம் வாக்கப்பட்டு வரும். எங்கள் அண்ணன் கட்டிட்டு வந்தேன் என்ன ஆச்சு? ஐயோ எங்கள் கொண்டு நேரம் ரத்தவனும் போயிட்டா, வளர்த்தவனும் போயிட்டா. இந்த எங்கள் அண்ணன்கிட்ட பிடிச்சி கொடுத்து ஒரு தோடு உண்டா, தொங்கட்டு உண்டா, கொளுத்து உண்டா, மாற்றி கட்டிக்கு ஒரு புடவை தான் உண்டா, நல்ல நாள் பெரியா தீவாரி திருநாள் உண்டா, ஒன்றும் கிடையாது. அந்த புலம்பலுக்கு இந்த புலம்பல் என்ன இருக்குது? மறுநாட்சியில் ஒரு கேள்விதான். நீங்க கரூருக்கு வரலைன்னா கூட்டல் என்ன நெரிசல் என்ன சாவு, இதானே மூல காரணம் யாரு? அந்த குற்ற உணர்வோடு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன், வருந்துறேன்னு இதுவரை நீங்க ஒரு வார்த்தை பதிவு செய்யல சிஎம் சார். நீங்க பதிவு செய்யல, ஆனால் நீங்க மக்கள்கிட்ட ஒரு வார்த்தை போட்டு எம்எல்ஏ போட்டாரியா? ஸ்டாலின் ஐயா அரசு போட்டுருச்சு. நான் ஈரோட்டில் இடைக்க தேர்தலில் 5 நிமிஷம் கூட பேசிட்டுன்னு வழக்க போட்டு போக ஒரு நாள், ஏன்னா சரியா 10 மணிக்கு நிற்கணும். அப்போ முத நாளே போய் தங்கணும். இப்போ அடுத்த நாள் பாதிக்கு மேலே நேரம் ஆயிடுது. அப்போ 2 நாள் என் நேரத்தை எனக்கு ஒவ்வொரு நொடியும் உயிர் நொடி 2 நாளாக வீணடிச்சிட்டாப்ல. 5 நிமிஷம் கூட பேசிட்டுன்னு வழக்க போட்டு. ஆனால் 41 பேர் மரணத்திற்கு ஒரு முதல் தகவல் ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாத கோழை அரசு திமுக அரசு. தற்காத்து இந்த பிஜேபி
லேடி. இந்த 2 பேரும் சேர்ந்து உண்மை கண்டறியும் குழு. ஏன் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு உண்மை கண்டறிய வரல? ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சேர்த்து உண்மை கண்டறிய வரல? ஏன் கண்டறிய வரல? ஏன் உடனே வந்து உண்மை கண்டறியும் குழு? திமுகவை எதிர்த்தவன இவர் ஐயா அதிமுக எடப்பாடி ஐயா குறுக்க வந்து சட்டசபையில பேசி அவ்வளவு பெரிய சபையில் ஆதரிச்சு பேசணும்னு இவர் பயந்துட்டார். இன்னைக்கு அழகா சொல்ற எம்எல்ஏ பழிய போட்டாங்க. பழி இப்போ உங்ககிட்ட இருக்கு, உளவுத்துறை இருக்கு, காவல்துறை இருக்கு, எல்லாம் சிபிசிஐடி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு அதிகாரி ஒரு சிறப்பு குழுவை போட்டு கண்டடிச்சு என்ன உலகம் புறாவை கரூர் 2 தெரு விசாரிச்சு என்ன நடந்தது. நீங்க தான் வெள்ளரிக்கை எல்லாத்துக்கும் கொடுப்பீங்க. ஒரு உண்மை அறிக்கையை விடுங்க பிளீஸ். நீங்க மனச்சான்றோட பேசுவீங்க, நீங்க நேர்மையாளர் தான், நிறுவீங்க. இதுதான் நடந்தது, இந்த அரசு இந்த மாதிரி என் மேல பழியை போட்டது, நிறுவி. ஏன் சார் நிறுவீங்க? இப்போ இப்போ தெருவுக்கு தெரு கஞ்சா, வீதி வீதி கஞ்சா, அப்படி போத பொருள் எல்லாம் கொண்டாந்து இப்ப இன்னைக்கு எம்எல்ஏ பழிய போடுறாங்க. எப்படிப்பட்ட அறிவாளிகள்கிட்ட சிக்கிட்டம் பத்தியில அவன் நம்பி ஒருத்தருக்கான் பார்த்திபன். அவன் போக்குவரத்து துறைக்கு அமைச்சரா போட்டிருக்காங்களா? அவன் அங்க ஒரு ரசிகர் மன்ற தலைவர். வால்வோ பஸ் உரிமையாளர்கிட்ட போய்கிட்டு நீ தாண்டா ஓட்டுறாத, வால்வோ பஸ் கவர்மெண்ட் தான் ஓட்டுறது. அது நீ தம்பி சாப்பிட்டு இருக்க, நான் பசியோடு இருக்கேன். அது இல்லையே அவர் சொல்றதுக்கு, இது இல்லையே பதில். அது முன்பதிவு செஞ்சவங்க எல்லாம் விட்டுட்டு காத்திருந்தவங்களை ஏற்றி விட்டேன். எப்படி இருக்கு? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கிட்டு அதிகாரத்துக்கு வந்தானே பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிலாம் அதெல்லாம் நிறுத்த முடியாதுங்க. ஒரே நாள் சினிமா மாதிரிலாம் முடியாது. அது அமைச்சர் வியாக்கியானம் இல்லை, அங்கே ஊழியர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு காசு செலவுக்கு இந்த பாட்டில் எடுத்து வைக்கிறது, அதுக்கெல்லாம் 10 ரூபாய்க்கு வித்தாத்தான் அப்படின்னு. இவ்வளவு தர்மணியாயே உங்களால் செல்லலப்பா. மதுரையில் பேசும்போது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள், இந்த மீனவர்கள் எதற்காக நீங்கள் மோடிஜி நீங்கள் கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருந்தா அது போதும். இப்ப மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட, சார் இந்த கச்சத்தீவை மீட்கிறது அதிகாரி 3 தடவை நோ கமெண்ட்ஸ். அமைச்சர் அது இப்ப நம்ம பேச தேவையில்லை, நோ கமெண்ட்ஸ். ஏண்டா நோ கமெண்ட்ஸ் சொல்றதுக்காடா இவ்வளவு பேர் கிளம்பி வந்தீங்க? அவன் அந்த அமைச்சர் பெருமகன், நாங்க துறைமுக தூத்துக்குடிய ஒரு போர்ட்ஸ் நகரமாக, துறைமுக நகரமாக, அதான் எங்க தலைவருடைய. டேய் அது துறைமுக நகரம் தான்டா. நம்ம கடல்ல விழுந்து சாகிறதா இல்ல கிணத்துல விழுந்து சாகிறதா? எங்க எந்த பக்கம் போறது? எங்க பார்த்தாலும் முட்டி சந்து மூத்திர சந்தாரு. யாருமா 1.25 மணி நேரத்துல 436 திட்டங்கள்னா ஒரு திட்டத்துக்கு 3 நொடி செலவழிச்சிருக்கேன். 3 நொடி தானே? 3 2 6 நொடியில ஒவ்வொரு திட்டம். அந்த 436 திட்டங்களையும் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் ஐயா நிர்மல்குமார் அவர்கள் படிச்சுட்டாங்கன்னா, ஓ இவ்வளவு திட்டங்களை பேசியிருக்கீங்களா? நீங்களும் உங்க திட்டம் வந்த உடனே முதல் கையெழுத்து 200 அலகு மின்சாரம் இலவசம். மின்துறை அமைச்சர் 2,50,000 கோடி கடன் இருக்கு. அது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சதா இல்லையா? தெரியாம தான் போட்டிட்டீங்களா? தெரிஞ்சு போட்டிடும் போது 200 யூனிட் 200 அலகு மின்சாரம் இலவசமா தரேன்னு என்ன இதுக்கு அத்தனை கோடி பிரச்சனை இருக்கும்போது எடுத்தவன முதல் கையெழுத்து 200 யூனிட் மின்சாரம் இலவசம். இலவசம். டேய் மின்சாரத்துக்கு கொடுறா, அப்புறம் இலவசமா கொடுக்கறதா இல்லையான்னு யோசிப்போம். மானங்கெடு